ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக ஒரு சில நேரங்களில் காம்ப்ளெக்ஸான ஒரு சில இமேஜில் நம்ம ஹேர் வந்துட்டு எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹேர் இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள். நீங்கள் இந்த இமேஜை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹேர் பர்டிகுலராக ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ரி ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நார்மலாக நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும்போது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம அந்த ஹேரை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம அந்த இமேஜ் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். நான் வந்து டவுன்லோடில் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜ் தான் அது. இதில் லேயர் ஆப்ஷனில் இது லாக் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக. அந்த லாக் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த லாக் சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும்போது நம்ம பென் டூல் யூஸ் பண்ணியோ இல்லை அதுக்கு மேலே இந்த மேஜிக் குவாண்ட் டூல் அப்படி இல்லைனா குயிக் செலெக்ஷன் டூல், இந்த மாதிரி நிறையா செலெக்ஷன் டூல் இருக்குது நமக்கு. ஸோ அதில் எதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஆனால் இந்த பர்டிகுலர் இமேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ரி ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லேயர் ஆப்ஷனில் மறக்காமல் இந்த லேயர் வந்துட்டு நமக்கு செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே டூல்ஸ் ஆப்ஷனில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு செலக்டில் போயிட்டு கீழே சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு 2018 வெர்ஷனுக்கு மேலே தான் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன் வந்துட்டு 2018. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஹேர் வந்துட்டு ஹேரை தவிர இந்த மற்ற பாடி ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஹேர் மட்டும் நமக்கு ப்ராப்பராக செலக்ட் ஆகலை. ஸோ நம்ம பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணால் கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த கர்வ் ஷேப்பில் நமக்கு செலக்ட் ஆகுமே தவிர நம்ம டீட்டெயிலாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணின பிறகு நம்ம லைட்டாக ஜூம் பண்ணிப்போம். தேவையான அளவு ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஆல்மோஸ்ட் இந்த இமேஜில் நமக்கு பாடி வந்துட்டு கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு லெஃப்ட் சைடு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குயிக் செலெக்ஷன் டூலு மேலே லேசர் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு பாருங்கள். இந்த லேசர் டூலை நம்ம எடுத்துகிட்டு லேசர் டூலை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், பாடியை மட்டும் வித் ஹேரோட. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில நமக்கு அன்வான்ட் ஏரியாவை நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் லேசர் டூலையோ இல்லை குயிக் செலெக்ஷன் டூலையோ எடுத்துக்கிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். அப்படின்னா தேவையில்லாத ஆப்ஜெக்ட் வந்து தேவையில்லாத போர்ஷன் வந்துட்டு நமக்கு டிடெக்ட் ஆகும், அதாவது ரெடியூஸ் ஆகும், செலெக்ஷன்லேருந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுவே நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த லேசர் டூலையோ இல்லை குயிக் செலெக்ஷன் டூலையோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது நமக்கு ஆட் ஆகும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலெக்ஷன் டூலை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டிடெக்ட் ஆகும், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட் ஆகும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு தேவையில்லாத போர்ஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக கீபோர்டில் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் தேவையில்லை. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ரவுண்ட் பண்ணிவிட்டு விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக அந்த போர்ஷன் மட்டும் நமக்கு அழகாக டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த
இந்த மாடலோட ரைட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் அந்த எட்ஜை வந்து இந்த இதில் ஆரம்பித்து கீழே வரைக்கும் நமக்கு தேவையில்லை. ஸோ அதையும் நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம லேசர் டூலை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த போர்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது டிடெக்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நமக்கு ஆட் பண்ணணும் இந்த லெட்டரில் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த இடம் நமக்கு பர்டிகுலர் இடம் நமக்கு ஆட் ஆகணுமோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ நமக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேரை மட்டும் நமக்கு டீட்டெயில் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா இங்கே விண்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளோட இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு மாஸ்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஜூம் லெவலை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம். கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே செலக்ட் அண்ட் மாஸ்க்கு கொடுத்த உடனே நமக்கு மாஸ்க் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து சைடில் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், ரைட் சைடு. இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் நம்ம இங்கே வியூ அப்படின்னு இருக்குது பாருங்கள், சின்னதாக இந்த வியூக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் நமக்கு ஏரோ ஐக்கான் ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்கின், அப்புறம் மார்ச்சிங் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆன் பிளாக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆன் பிளாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏரோவை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ வந்துட்டு டிடெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம பிளாக்கை நம்ம ஆன் பிளாக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த ஒப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக 50% அப்படி இல்லைனா 40% இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் 100%க்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 100% கொடுத்த உடனே கீழே இந்த ஸ்லைட் பாரை வந்து நகர்த்துங்க. நகர்த்திட்டே கீழே வந்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரேடியஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து ஒரு 7 to 10 அப்படிங்கிற அந்த அளவில் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு நான் வந்துட்டு ஒரு 7 நான் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இது இமேஜை பொறுத்து மாறுபடும். ஒரு 7 to 8 அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்மார்ட் ரேடியஸ் அப்படிங்கிறத மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்லைடரை கீழே தள்ளுங்க. கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீகண்டாமினேஷன் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டீகண்டாமினேட் கலர் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் ஆப்ஷனில் லெஃப்ட் சைடு பாருங்கள், நமக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 டூல்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நமக்கு தேவையான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைன் எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று பாருங்கள். மேலேருந்து ரெண்டாவது டூல் ஆப்ஷன் ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், தேவையான அளவு உங்களோட இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். கரெக்டாக அந்த ஹேர் போர்ஷன் தான் நமக்கு டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த ஹேர் போர்ஷனை வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம எடிட் பண்ண கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஜூம் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ ஹார்ட்னஸ் வந்து மறக்காமல் 100 வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்பேஸிங் வந்துட்டு ஒரு 35 இருக்கலாம், தப்பு இல்லை. சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாடல் இமேஜ் ஜூம் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரஷ் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த எட்ஜஸில் மட்டும், அதாவது இந்த ஹேர் லைனோட எட்ஜஸில் மட்டும்தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த ஹேரோட மிடில் போர்ஷன்லேயோ மற்ற பாடி உள்ள ஏரியாக்களோ ஸ்கின் இருக்கிற இடத்துலையோ நீங்கள் டச் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இந்த ரீஃபைன் ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுறீங்க. பண்ணிட்ட பிறகு இந்த ஹேரோட எட்ஜு போர்ஷன், அதாவது சுற்றி இந்த லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் சைடு வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அந்த எட்ஜு போர்ஷனில் மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ண வேண்டியிருக்கும். லைட்டாக நீங்கள் அந்த எட்ஜு போர்ஷனில் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணுங்கள். ரைட் சைடு வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். அப்படியே ரைட் சைடு முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு
கண்டினியூவாக வாங்க. ரொம்ப நீங்கள் உள்ளே போக தேவையில்ல, ரொம்ப மிடில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ண தேவையில்லை. இந்த எட்ஜி போர்ஷனில் மட்டும், ஓரத்தில் மட்டும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது இந்த வெள்ளை வெள்ளையாக பேட்சாக தெரியுது பாருங்கள், அந்த பேச்சஸ் வந்து நமக்கு மறையிற வரைக்கும் நீங்கள் ப்ரஷ் பண்ணால் போதும். எட்ஜஸில் மட்டும்தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த எட்ஜி ஹேரோட இந்த எட்ஜி லைனில் மட்டும் நம்ம அழகாக நம்ம மேலே ஆரம்பித்து சைடு வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூம் லெவலை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடுங்க, கண்ட்ரோல்- கொடுத்து. இப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே இப்போ டீகண்டாமினேட் கலர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை நம்ம அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. டீகண்டாமினேட் கலர்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த செக் பாக்ஸில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். செக் பாக்ஸை கிளிக் பண்ண பிறகு நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறது பாருங்கள், அந்த அமௌண்ட்டை வந்து 100 வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஃபைனலாக கீழே ஓகே அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட அந்த ஹேர் லைன் பாருங்கள், நமக்கு அவுட்புட் வந்துட்டு பக்காவாக நமக்கு இந்த ஹேர் வந்துட்டு டீட்டெயிலாக நமக்கு செலக்ட் ஆகி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ நீங்கள் வேணால் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி. பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக நமக்கு இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக உள்ள ஹேரை, இந்த மாதிரி ஃபர்ரி ஸ்டைலில் உள்ள ஹேரை நம்ம பென் டூலை யூஸ் பண்ணியோ இல்லை மேஜிக் வாண்டர் டூலை யூஸ் பண்ணியோ இல்லை மற்ற குயிக் செலெக்ஷன் டூலையோ யூஸ் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு நமக்கு 100% ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹேரை கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீழே லேயர் ஆப்ஷனில் உள்ள இந்த 2 லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எந்த பேக்ரவுண்டை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பேக்ரவுண்டை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ப்ளேஸ் எம்பெடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் எந்த இடத்துல நீங்கள் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு இமேஜ் ஒன்று, பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு மறக்காமல் இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருவோம். நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஏன் நம்ம கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம இந்த இமேஜை நம்ம பெருசு பண்ணி வைக்கும்போது இதோட பிக்சல்ஸ் வந்துட்டு நமக்கு ப்ரோக்கன் ஆகாமல் கிளாரிட்டியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ண பிறகு நம்ம இதை மறக்காமல் இந்த லேயரை வந்து நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த மாடல் இமேஜ் லேயருக்கு பின்னாடி, அதாவது கீழே கொண்டு போய் வைக்கணும். ஸோ லேயர் ஆப்ஷனில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மாடலுக்கு கீழே நம்ம ட்ராக் பண்ணி விட்றோம். ட்ராக் பண்ணி விட்டோன்னே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாடலுக்கு பின்னாடி நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு அழகாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதோட சைஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸான ஹேரையும் நம்ம ஈஸியாக நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.